வணக்கம். அடி வயிற்றுல தங்கியிருக்கிற கொழுப்பை குறைக்கணுமா? இதோ 10 வழிகள். இன்றைய இளைய தலைமுறைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் அவங்களுடைய எடையை குறிப்பாக வயிற்றை குறைக்கிற படும் பாடுகளை சொல்லியே மாளாது. வயிற்று பகுதி பெரிதாக இருக்கிறத அதை விட பெரிய குறையா கருதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த குறைய தீர்க்கறதுக்கு ஏதேனும் வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா சில வழிகள் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதோட கொழுப்பை குறைக்கலாம் வாங்க. வயிற்று கொழுப்பை குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கு. அந்த வயிற்று கொழுப்பை குறைக்கிற முயற்சியில் ஈடுபடும் போது சரியான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றாத காரணத்தினால தான் நம்ம தோல்வி அடைகிறோம். வயிற்று கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னு உறுதியாக எண்ணினீங்கன்னா அதுக்கு 1 அல்ல 2 அல்ல 10 வழிகள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். சரியா சாப்பிட்றது. சரியான முறையில் சாப்பிட்டோம்னா 80% கொழுப்பை நிச்சயமாக குறைக்க முடியும். ஆரோக்கியமான மற்றும் சீரான உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இதை நாம் சாதிக்க முடியும். தேவையான அளவு நுண் மற்றும் பெரும ஊட்டச்சத்துக்களை சாப்பிட்டோம்னா கொழுப்புகளை குறைக்க முடியும். இடை உணவுகளும் துரித உணவுகளும் கடைகளை வாங்குற உணவுகளை அறவே தவிர்த்துட்டு வந்தோம்னா தட்டையான வயிற்றை தட்டையான வயிறாக மாற்ற முடியும். இயற்கையான காய்கறிகளும் பழங்களும் வேக வச்ச உணவு வகைகளையும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. தண்ணீர். தாகம், அயற்சி, பசி இதெல்லாம் பற்றி தெளிவாக உணராத சிலர் பசிக்கும் போது நிறைய சர்க்கரையை கொண்ட உணவை சாப்பிட்டு எடையை தங்களே அறியாமலேயே அதிகப்படுத்திக்குவாங்க. அல்லது கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை பசியில் விரைஞ்சி சாப்பிடுவாங்க. இது தவறு. எப்பவுமே ஒரு தண்ணி பாட்டிலை கையில் வச்சுக்கிட்டே இருங்க. அது ரொம்ப அவசியம். குறைஞ்சது 6 to 8 டம்ளர் வரையும் தண்ணீர் குடிக்கணும். ஆனால் உங்களுடைய எடை மற்றும் வாழ்க்கை முறையை சார்ந்த விஷயமா அமையுது. இது கண்டறிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான தண்ணீரோட அளவை கண்டறிஞ்சு அதை தவறாமல் கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். உடற்பயிற்சி. பல மணி நேரம் உழைப்பும் வெகு தூர ஓட்ட பயிற்சி ஆகிய ரெண்டுமே தர்ற பலன்களை விட கொஞ்சம் நேரம் கடினமான உடற்பயிற்சியில் ஈடுபடும் போது கொழுப்பு அதிகமாக குறையும். உதாரணமாக நீங்கள் த்ரெட்மில்லில் பயிற்சி ஃபாலோ பண்ணும்போது அந்த மாதிரி உங்களுடைய வேகத்தை கூட்டி சில வினாடிகளில் அதை தொடர்ந்து பயிற்சி செஞ்ச வாட்டி மீண்டும் தன்னுடைய பழைய வேகத்துக்கு திரும்ப வரும்போது சிறந்த அளவில் தொப்பை குறையும். சர்க்கரை வேணாம். பொதுவாகவே நமக்கு கடைகளில் கிடைக்கிற சர்க்கரையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது, அல்லது குறைக்கிறதும் நல்லது. இது தினமும் நம்மளுடைய உணவில் தவிர்த்தோம்னா ரொம்ப சிறந்தது. நம்ம தினமும் சாப்பிட்ற உணவில் சர்க்கரை நிறையோட அளவு ஒளிஞ்சிருக்கும். இதை உணர்ந்து நம்ம சாப்பிட்ற உணவில் சர்க்கரையை குறைக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு பதிலாக தேன், பனக்கல்கண்டு, அதுமதுர சாறு இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். சோடியம் உட்கொள்ளுதலை குறைக்கிறது. உப்பை கண்டிப்பாக உணவில் சேர்த்து பயன்படுத்துகிற இந்த காலத்தில் சோடியம் உப்பை தவிர பொட்டாசியம் உப்பு, எலுமிச்சை உப்பு மற்றும் கடல் உப்பு இதெல்லாம் விற்பனை செய்யப்பட்டு வருது. இதை வாங்கி பயன்படுத்தலாம். மிளகு மற்றும் இதர மூலிகளை பயன்படுத்துவதன் காரணமாக உப்பு சாப்பிட்றதையும் நம்மளால் தவிர்க்க முடியும். விட்டமின் சி உணவுகள். உடலில் இருக்கிற கொழுப்புகளை சக்தியாக மாற்ற கார்டனைன் என்ற பொருளை சுரக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கிற விட்டமின் சி ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தால் சுரக்கப்படுற கார்டிசாலையும் விட்டமின் சி கட்டுப்படுத்துது. இந்த கார்டிசால் தன்னுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது. கொழுப்பை குறைக்கிற இந்திய உணவுகள். கொழுப்பு குறைக்கிறதுக்கு இயற்கையான வழிகள் நிறைய இருக்கு. பூண்டு, வெங்காயம், இஞ்சி, சிவப்பு மிளகு, கோசு, தக்காளி, லவங்கப்பட்டை, கடுகு, கிராம்பு இதெல்லாம் கொழுப்பு கரைக்க உதவுது. கொஞ்சோண்டு கிராம்பும் பச்சை பூண்டும் ஒரு அங்குல அளவுக்கு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கொழுப்பு நிச்சயமாக கரைக்க முடியும். வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது மூலமாக மிக பிரபலமான உடல் எடை கூட குறைக்கிற வழியாக ஃபாலோ பண்ணுது. இது போன்ற பல வழிகள் இருக்குது.
தேவையான ஆரோக்கியமூட்டும் கொழுப்பு சத்தை சேர்த்து கொள்வது. கெட்ட அல்லது தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கிற முயற்சியில நல்ல கொழுப்பு வகைகளை சேர்க்க முயலணும். வெண்ணெய்ப்பழம், ஆலிவு, தேங்காய், பல பருப்பு வகைகள் நல்ல கொழுப்புகளை கொண்டிருக்குது. காலை உணவை கண்டிப்பாக சாப்பிடணும். காலை உணவை தவிர்க்கிறது உடல் எடையை குறைக்க உதவும் அப்படிங்கிறது நிறைய மக்கள் தவறாக நினைக்கிறது உண்டு. இது உடல் எடையை குறைக்காம உடல் வீக்கமடைய காரணமாயிடுது. இதனால வயிறு உபசம் அடைஞ்சு அதிகரித்து பசி அதிகரிக்காம வயிறு கொழுப்பு மிகவும் அதிகமாயிடுது. அவ்வப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் செரிமானத்தை கட்டுப்படுத்தி உடல் எடையை மேம்படுத்த முடியுது. அதனால உணவோட அளவை குறைச்சி நம்ம சாப்பிட்ற நேரங்களை அதிகப்படுத்தி ஆரோக்கியமான உடலை உருவாக்கிக்கோங்க. உலர்ந்த பழங்களும் பழ வகைகளும் பச்சை அல்லது வேக வைக்காத காய்கறிகளும் ஆகியவை நிறைய சாப்பிடலாம். தூக்கம். உடல் எடையை மேம்படுத்துகிற தூக்கம் ரொம்ப அவசியமான ஒன்று. அனைவருக்கும் 6 முதல் 8 மணி நேரம் உறக்கம் தேவைப்படுது. உறங்காமல் இருப்பதும் உடல் எடையை கூட்டுவதா சொல்றாங்க. இத்தகைய எளிய வழிகளை நீங்க ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய வயிற்று கொழுப்பை மட்டும் இல்லாம முழு உடல் எடையும் குறைச்சி ஆரோக்கியமா வாழ முடியும். இதை முயற்சி செஞ்சு ஒரு வித்தியாசத்தை நீங்க உணருங்க. நிறைய ஆரோக்கிய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.